அலையாத்தி சாம்பார் பொடியில் சாம்பார் வைக்கலாம். துவரம் பருப்பு 3/4 கப்பு, அதை ஒரு பவுலில் சேர்த்து நல்லா தண்ணி விட்டு நல்லா அலசி எடுத்துக்கலாம். 30 நிமிஷம் அப்படியே ஊற வைக்கலாம். குக்கரில் பருப்பு வேக வச்ச தண்ணியோட பருப்பை சேர்த்துக்கலாம். தக்காளி 2, கேரட்டு 1, பீன்ஸு 5 பீன்ஸு, பச்சை மிளகாய் 4, 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 20 சின்ன வெங்காயம், எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். பருப்பு காய்கறி எல்லாம் சேர்த்து முழுகிற அளவுக்கு தண்ணி, தேவையான உப்பு, குக்கர் மூடி போட்டு 3 விசில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். பருப்பு வெந்த பிறகு இப்போ சாம்பாரை தாளிச்சிக்கலாம். ஒரு பேனில் கல்லெண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் பேனில் சேர்த்துக்கலாம். கடுகு 1 டீஸ்பூன், ஜீரகம் 1 டீஸ்பூன், 2 காய்ந்த மிளகாய் நல்லா பொரி விடலாம். கருவேப்பிலை 1 கொத்து, சாம்பார் பொடி 2 டேபிள் ஸ்பூன் நல்லா கலந்துக்கலாம். காரம் அதிகம் தேவைப்பட்ட 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள். நெல்லிக்காய், சின்ன நெல்லிக்காய் சைஸ் உள்ள புளி உருண்டை எடுத்து நல்லா கரைச்சிட்டு இந்த சாறை சேர்த்துக்குங்க. வேக வச்ச பருப்பை சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் நல்லா கொதிக்க விடுங்க. மசாலாவும் பருப்பும் ஒன்றா சேர அளவுக்கு. சாம்பாருக்கு தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சாம்பார் நல்லா கொதி வந்த பிறகு மல்லித்தழை 1 கொத்து மல்லித்தழை சேர்த்து நல்லா கொதிக்க விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணுங்கள். சாம்பார் ரெடி. இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.